உயிர்தனை வேடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறையருளால் கற்க அறக்கட்டளை என் முயற்சியில் கம்பவாரதி திரு இலங்கை ஜெயராஜையா அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். 3ஆம் பாடம் ஞானாசிரியர் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார் சுபக்கம். உயிர்நோக்கு சித்தியார் சுபக்கம் 70வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனது திருவடிகளை எனது மனமொழிமைகளால் பற்றி பணிகின்றேன். அறிவால் ஆண்டவனை அடைய வேண்டும் என நினைக்கும் ஆன்மாக்களை ஈடேற்றும் பொருட்டு தத்துவ ஞானத்தை உலகத்திற்கு ஈந்து அருள் செய்த தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளில் மனம் பதித்து வணங்குகின்றேன். சைவ சித்தாந்த தத்துவத்தை உலகத்தார்க்கு உணர்த்திய அகச்சந்தனாச்சாரியார்கள், அவர் வெளிவந்த புறச்சந்தனாச்சாரியார்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவு சார்ந்த மனமுவந்த வணக்கத்தை கூறி, இந்த சித்தாந்த நூல்களை கற்க வேண்டும் என்ற விருப்பையும் ஆர்வத்தையும் தந்த ஆசிரியர் பிரான்கள் திருவடிகளை மனதிருத்தி வணங்கி இன்றைய வகுப்புக்குள்ளே நுழையலாம் என்று நினைக்கிறேன். உயிர்நோக்கு என்கின்ற இந்த அமைப்பை உருவாக்கி வளர்த்து சிறப்பித்து வருகிற இளையோருக்கு என்னுடைய பணிவும் வணக்கமும் வாழ்த்தும் குறித்தாகட்டும். அதுபோலவே தத்துவ ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயன்று நிற்கிற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் உரித்தாக்குகிறேன். சித்தாந்த கல்வியை கற்க வேண்டும், தமிழர்க்கே உரிய தத்துவ பகுதியான சித்தாந்தத்தை கற்க வேண்டும் என்று நாங்கள் விருப்பப்பட்டதும் இறையொருளாலே முதலிலே உண்மை விளக்கம் என்கின்ற நூலை கற்க முடிந்தது. மனவாசகம் கடந்த தேவர் என்கின்ற பெருமானாராலே இயற்றப்பட்டதாகிய இந்த நூலை ஆனந்தராஜன் ஐயா அவர்களுடைய உரைத்துணையோடு நாங்கள் முதலிலே படித்தோம். அதற்கு பிறகு இரண்டாவதான நூலாக உமாபதி சிவாச்சாரியார் என்கின்ற புறச்சந்தனாச்சாரியார்களில் கடைசியானவராக வரக்கூடியவருடைய திருவருட்பயன் என்கின்ற நூலை கற்கின்ற வாய்ப்பை இறைவன் நமக்கு அருளினான். அந்த நூலுக்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சைவ பெரியார் சோவாத சுந்தரனார் அவர்களுடைய உரையும் ஆனந்தராஜன் அவர்களுடைய உரையும் நமக்கு கை கொடுத்து உதவியது. மூன்றாவதாக நாங்கள் இப்பொழுது சிவஞான சித்தியார் என்கின்ற சைவ சமயத்தினுடைய இந்து சைவ சித்தாந்தத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தத்துவ நூலை கற்க ஆரம்பித்திருக்கிறோம். அது ஆர்வத்தினுடைய வெளிப்பாடு என்றுதான் கருதுகிறேன். இடையில் கற்க வேண்டிய நூல்கள் பல இருக்கின்றன. காலத்தினுடைய அருமை கருதியும் திருவருள் நமக்கு வழிகாட்டும் என்ற நம்பிக்கையாலும் அந்த நூலுக்குள்ளே கை வைக்க தொடங்கி இருக்கிறோம். அந்த நூலுக்கு உரை செய்து நமக்கு வழிகாட்டுகிறவர்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த திருவிளங்கம் ஐயா என்று சொல்லப்படுகிற முன்னாள் நீதியரசர் ஒருவருடைய அந்த உரைதான் நமக்கு இந்த நூலுக்கு வழிகாட்டுகிறது. எளிமையும் புதுமையுமாக எழுதப்பட்ட அந்த உரையினோடு நாங்கள் இப்பொழுது அந்த நூலை கற்று வருகிறோம். சித்தாந்தத்தை பொறுத்த அளவிலே ஒரு நீண்ட தொடர்ச்சியோடு தான் செய்திகள் சொல்லப்படுகின்றன. இடையிடையே ஒவ்வொரு பாடல்களை படிக்கிற பொழுது வருகிற அந்த செய்திகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக தொகுக்கப்பட்ட ஒரு தொகுப்பின் ஒரு கூறுதான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கட்டப்பட்ட மாலையிலே ஒரு பூவை பார்த்தால் அதை அனுபவிக்கலாம், ரசிக்கலாம், ருசிக்கலாம் என்பது வேறு. ஆனால் ஒட்டுமொத்த மாலையையும் கண்ணாலே நாம் காணுகிற பொழுதுதான் அந்த பூ எந்த இடத்தில் வருகிறது, ஏன் வருகிறது என்கின்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதனாலே ஒவ்வொரு தரமும் இந்த வகுப்பை தொடங்குகிற பொழுது ஒரு இன்றைக்கு அம்மையார் செய்து போன்ற ஒரு அருமையான
எளிமையான ஒரு தொகுப்புரையை செய்து கொண்டு நாங்கள் மேலே போனோமானால் நிற்கிற இடம் நமக்கு புரியும். அடுத்தடுத்த வகுப்புகளாக இருந்தால் அது தேவைப்படாது. நாங்கள் சில நேரத்திலே வாரம் ஒரு தரம் சந்திக்கிறோம், இன்னும் சில நேரத்திலே பல வாரங்களுக்கு ஒரு தரம் சந்திக்கிறோம் என்கிற பொழுது அந்த தொடர்ச்சி மறந்து போகிறது. அது மறந்து போகாமல் இருப்பதற்காகத்தான் இந்த தொகுப்புரையினுடைய தேவையை நான் உணர்ந்து நேற்று செந்தில் அவர்களிடம் பேசி அந்த அனுமதியை பெற்று அந்த தொகுப்புரையை செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொண்டேன். அருமையான முறையிலே எளிமையாக தொகுப்புரையை நம்முடைய டாக்டர் அம்மா அவர்கள் செய்தார்கள். அவர்களுக்கு எங்கள் எல்லார் சார்பாகவும் நன்றி உரைத்துக் கொள்கிறேன். தொகுப்புரை செய்கிற பொழுது சித்தாந்தத்திலே வருகிற கடும் சொற்களை கூட நீங்கள் தவிர்த்து விடலாம். ஆசங்கை என்கின்றது போன்ற கடும் சொற்களை தவிர்த்தே கூட நாங்கள் தொகுப்புரையை செய்து கொள்ளலாம் என்று கருதுகிறேன். இனி நாங்கள் விட்ட இடத்திலே இருந்து நூலிலே நுழைய வேண்டும். நம்முடைய ஸ்ரீராம் அவர்கள் முறைப்படி விநாயக வணக்கம் செய்து விட்ட இடத்திலே இருந்து நூலுக்குள்ளே நாம் நுழைய முயற்சிப்போம். நன்றி. சிவஞான சித்தியார் சுபக்கம். விநாயக வணக்கம். ஒரு கோட்டன் இரு செவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தருகோட்டம் பிறையிதழித் தாழ்சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் ஒரு கோட்டு அன்பொடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. பாடல் 87. பாடல் தலைப்பு முதல்வன் வேத வடிவங்கள் எய்துதல் பற்றி விகாரி ஆகான். அதற்கு முன்பாக நாம் நிற்கிற இடத்தை இன்னும் கூட கொஞ்சம் வட்டமிட்டுக் கொள்வது நல்லது. ஆயிரவியல் 6 பாடல்கள் படித்தோம். அதற்கு பிறகு அளவையியலிலே முக்காவாசி பகுதிக்கு மேலே படித்திருக்கிறோம். அதற்கு பிறகு பதி உண்மை பற்றிய விவரம் படித்து பிறகு பதி இலக்கணம் பற்றிய இடத்திலே நாங்கள் தேடிக்கொண்டு நிற்கிறோம். இவையெல்லாம் ஆரம்ப சித்தாந்த கல்விதான். இதிலேயே பின்னுக்கு சாதனையியல் பயனியல் என்று 2 இயல் வரப்போகிறது. உண்மையிலே அதுதான் நாம் பெறப்போகிற இந்த சித்தாந்த கல்வியினாலே பெறப்போகிற சாராம்சமான பயன் அங்கேதான் தங்கி இருக்கிறது. நான் உங்களுக்கு இந்த யோக முயற்சிகள் சொல்ற பொழுது சொல்லி இருக்கிறேன். அது அட்டாங்க யோகத்திலே முதல் 4ம் பயிற்சி நெறிதான், பின்னாலே வருகிற 4ம் தான் யோகம் பற்றிய உண்மை நெறி என்று சொல்வது போல சித்தாந்தத்திலேயும் முன்னாலே எடுத்துக்கொண்ட கொள்கையை நிறுவுவதற்காக இறைவனுடைய தன்மை, ஆன்மாவினுடைய தன்மை, மலத்தினுடைய தன்மை என்பது பற்றியெல்லாம் விரிவாக விளங்கப்படுத்துகிறார்கள். அது ஒரு அடித்தளம் தான். அந்த தளத்தை வைத்துக்கொண்டு நாம் எய்தப் போகிற பயன் என்ன, அதனாலே அதுக்கு வரக்கூடிய அதை வைத்துக்கொண்டு நாம் செய்யக்கூடிய சாதனை என்ன, சாதனையினாலே வரக்கூடிய பயன் என்ன என்று வருகிற பொழுது அவைதான் நாங்கள் உண்மை நெறியாக கற்கப் போகிற நெறி என்பதையும் நாங்கள் அடிப்படையிலே தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிந்து கொண்டுதான் நாங்கள் இப்பொழுது பதி இலக்கண பகுதியிலே நின்று இறைவன் எப்படியெல்லாம் வடிவங்கள் கொள்கிறான், அந்த வடிவங்கள் கொள்வதற்கு காரணம், அந்த வடிவங்கள் பற்றி வருகிற சந்தேகங்களை தீர்த்தல், இறைவனுடைய அந்த வடிவங்கள் எல்லாம் சக்தி ரூபங்கள். நாங்கள் அந்த 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 சொற்களை விளங்குவதை விட கருத்தாக அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். சக்தி வடிவம் என்றால் அவனுடைய இறைவனுடைய ஆற்றல் வேறு வேறாக செயல்படுகிற பொழுது அவனுக்கு வேறு வேறு விதமான வடிவம் வருகிறது. இதுதான் இந்த சக்தி ரூபங்கள் என்ற அடிப்படை. அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒருவர் விளையாடுகிறார், அந்த நேரத்திலே அவருடைய சக்தி விளையாட்டாக வெளிப்படுகிறது. ஒருவர் சாப்பிடுகிறார், அந்த நேரத்திலே சாப்பிடுதலாக வருகிறது. ஒருவர் தூங்குகிறார், அந்த நேரத்திலே அவருடைய சக்தி தூக்கமாக வருகிறது. ஒருவர் படிக்கிற பொழுது அந்த சக்தி அவருடைய படித்தலாக வருகிறது. ஒவ்வொரு தொழில் மாற்றங்களும், அதாவது ஒருவருடைய சக்தியினுடைய மாற்றங்கள் அவருக்கு வேறு வேறு வடிவங்களை கொடுக்கின்றன. இதை நாம் இயற்கையிலே காண்கிறோம். அதைத்தான் இவர்கள் சொல்ல வருகிறார்கள். இறைவனுக்கும் சக்தி ரூபம்தான் ரூபம்.
அவனுடைய ஆற்றல் தான் அவனுடைய வடிவம். அந்த ஆற்றல் பலவிதமான வேலைகள் செய்கிற பொழுது பலவிதமாக அந்த வடிவங்கள் வருகிறது. அதுதான் இந்த சக்தி பேதத்தாலே வருகிறதாகிய அந்த வடிவ மாற்றங்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். வேறு வேறு செயல் செய்கிற பொழுது என்னுடைய ஆற்றல் வேறு வேறு விதமாக வெளிப்படுகின்றது என்பதற்காக என்னுடைய ஆற்றல் என்பது பல அல்ல, அதுவும் ஒன்றுதான். நான் என்று சொல்லப்படுகிற என்னுடைய ஆன்மாவும் ஒன்றுதான். ஆன்மாவையும் அதனுடைய ஆற்றலையும் பிரிக்க முடியாது. அது ரெண்டும் எப்பொழுதும் ஒன்றுபட்டு நிற்பது. விளக்கத்துக்காக ரெண்டையும் பிரித்து வைத்து விளங்குகிறோம். ஆன்மாவையும் விளக்கி அதனுடைய ஆற்றலையும் விளக்குவது போலத்தான் இறையை விளங்குகிற பொழுது, பதி உண்மையிலே பதியாராய்ச்சி பண்ணுகிற பொழுது பதி தனியே அவனுடைய ஆற்றல் தனியே என்பதாகத்தான் சிவத்தையும் சக்தியையும் தனித்தனி வைத்து நாங்கள் விளங்க முற்படுகிறோம். ஆனால் சிவமும் சக்தியும் வேறு வேறல்ல. அந்த சக்தி, இறைவனுடைய ஆற்றலாகிய அந்த சக்தி தான் உயிர்களை மீட்டெடுப்பதற்கு துணை செய்கிறது. அந்த அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் இறைவனுடைய சக்தி வடிவத்தை பெண் வடிவமாக ஆக்கி கொண்டு அந்த 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 தாய் வடிவம்தான் நம்மை ஈடேற்றுகிறது என்பதான ஒரு ஒரு எண்ண வடிவை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள். தாயே ஆகி வளர்த்தனை போற்றி என்று திருவாசகத்திலே வருகிற வரி. தாயே ஆகி வளர்த்தனை என்றால் அவன்தான் தாய், ஆனால் சக்தி அவனே தான் தாயாக நின்று வளர்க்கிறான். அவனுடைய ஆற்றல் ரூபத்துக்குள்ளே பொதிந்து நின்று அவன்தான் உயிர்களுக்கு போக முத்திகளை கொடுக்கிறான் என்ற உண்மையை தெரிந்து கொண்டு நாம் மேலே நகர்வோம். ஐயா, கடைசி 2 பாடல் கொண்டு பொழிப்புரை படிக்குவாங்க. சரி. பாடல் 85. பாடல் தலைப்பு முதல்வனது சக்தி காரிய வடிவங்கள் லயம் போகம் அதிகாரம். பொழிப்புரை. சங்கார காரணனாகிய முதல்வன் சக்தி வியாபாரத்தால் சிவன் சக்தி சதாசிவன் மகேஸ்வரன் சுத்தவித்தை என ஐவகைப்பட்டு லயம் போகம் அதிகாரம் என்னும் அவத்தைகளையும் அவத்தைகளுக்கு ஆதாரமாக சுத்த தத்துவங்களையும் உடையவன் ஆவன். இது ஒரு முக்கியமான பாடல். திருப்பி ஒரு தடவை அந்த பொழிப்பை ஒரு வரியாக வாசியுங்கள். சங்கார காரணனாகிய முதல்வன் அதை நாங்கள் படித்திருக்கிறோம். அதாவது சங்கார காரணம்தான் இந்த உலகத்தில் ஐந்தொழிலும் செய்வதற்கு காரணமாக இருக்கிறார். இது ஒரு செய்தி, நாம் ஆரம்பத்திலேயே படித்த செய்தி. சங்கார காரணம் என்றால் உலகத்தை சங்காரம் செய்கின்றவன். ஏன் அவன்தான் முதல்வனாக இருக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள். சங்காரம் பண்ணுகிற பொழுது எல்லாமே அழிந்து சங்காரம் செய்யப்பட்டுவிடும். ஆகவே மிஞ்சி இருக்கக்கூடியது யார் என்றால் அந்த சங்காரம் செய்கிறவன் யாரோ அவன்தான் எஞ்சி நிற்பான். ஆகவே மீண்டும் உலகை படைக்கிற பொழுது அவனேதான் படைத்தலுக்கு செய்வதையும் காத்தல் செய்வதையும் அழித்தல் செய்வதையும் அவனேதான் பொருட்படுத்தி செய்ய வேண்டும். பின்னாலே நடக்கிற அந்த உலக இயக்கம் என்பதிலே பிரம்மன், விஷ்ணு, ருத்ரன் என்பவை எல்லாம் அவனால் நியமிக்கப்பட்டவர்கள். ஆகவே சங்கார காரணம்தான் இந்த உலகத்திலே உலகத்தை படைத்து காத்து அழித்து ஐந்தொழிலும் செய்கிற இறைவன் என்பது சித்தாந்திகளுடைய கொள்கை. அதைத்தான் முதல் வரியிலே சொல்லுகிறார். அந்த வரியை திருப்பி படியுங்கள். சங்கார காரணனாகிய முதல்வன் சக்தி வியாபாரத்தால் சிவன் சக்தி சதாசிவன் மகேஸ்வரன் சுத்தவித்தை என ஐவகைப்பட்டு இந்த ஐந்தையும் புரிந்து கொள்ளவும். சக்தி வியாபாரம் என்றால் வியாபாரம் என்பது விரிக்கப்படுவது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வியாபாரி மொத்தமாக வாங்குகிற கத்திரிக்காயை கொண்டு போய் பலருக்குமாக பிரித்து கொடுக்கிற பொழுது அதைத்தான் வியாபாரம் செய்கிறான் என்று சொல்லுகிறோம். அதே போலதான் இறைவனும் சக்தி வியாபாரத்தால் வேறுபடுகிறான். அப்படி வேறுபடுகிற பொழுது அவனுக்கு வடிவ வேறுபாடுகள் வருகின்றன. அந்த பகுதியை வாசியுங்கள். சக்தி வியாபாரத்தால் சிவன் சக்தி சதாசிவன் மகேஸ்வரன் சுத்த வித்தை என ஐவகைப்பட்டு, அது நாங்கள் முன்னமே படித்திருக்கிறோம். இறைவனுடைய ஞானசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி என்று 3 சக்திகள். அறிவு பொருள்கள் அத்தனைக்கும் இந்த 3 சக்திகள் இருக்கும். இச்சை, கிரியை, ஞானம் என்கின்ற அதிலே உயிர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற விருப்பம்தான் இறைவனுடைய இச்சை. அதற்கு பிறகு அது எப்பொழுதும் ஒரு தன்மையாக இருக்கும்.
கிரியையும் ஞானமும் வேறுபடும். அப்படி வேறுபடுகிற பொழுதுதான் இந்த தத்துவங்கள் சிவதத்துவங்கள் பிறக்கின்றன என்று படித்தோம். சுத்தமாக ஞானம் இருக்கிற பொழுது சிவம் என்றும், கிரியை இருக்கிற பொழுது சக்தி என்றும், ஞானம் கூடி கிரியை சக்தி குறைகிற பொழுது, ஞானம் கூடி கிரியை குறைகிற பொழுது மூன்றாவதாகிய சிவம் சக்தி சதாசிவம் சதாசிவம் என்று இரண்டும் கலந்த வடிவங்கள் தோன்றும் என்றும், அதுக்கு பிறகு இன்னொன்று கூடி மற்றது குறைகிற பொழுது அது மகேஸ்வரம் ஆகி பிறகு சுத்த வித்தை ஆகிறது. ஒவ்வொன்றும் கூடி குறைகிற பொழுது ஒவ்வொன்றாகி பிறகு இரண்டும் சமப்பட்டு நிற்கிற பொழுது இப்படி 5 வடிவங்கள் இறைவனுக்கு வருகின்றன. இந்த 5 வடிவங்களும் சுத்தமாயிலே நிகழ்வன என்று நாங்கள் ஏற்கனவே படித்த. அதனாலேதான் இந்த 5க்கும் சிவதத்துவங்கள் என்று பெயர் வைத்திருக்கிறோம். இந்த 5 வடிவங்களும் சுத்தமாயிலே சக்தி வியாபாரத்தால் நடக்கின்றன. சக்தி வேறுபடதான் இந்த 5 தத்துவங்கள் தோன்றுகின்றன என்பதை நாங்கள் படித்திருக்கிறோம். அதைத்தான் சொல்லுகிறார். என ஐவகைப்பட்டு லயம் போகம் அதிகாரம் என்னும் அவத்தைகளையும், எப்படி உயிர்களுக்கு வேறுபாடான நிலைகள் உண்டோ இறைவனுக்கும் அந்த வேறுபாடான நிலைகள் இருப்பதாக இவர்கள் சொல்லுகிறார். அவத்தை நாங்கள் படித்திருக்கிறோம். ஆன்மாக்களுக்கு ஏற்படுகிற அவத்தை வேறுபாடு பற்றி முன்னர் படித்திருக்கிறோம். ஆன்மா 18 அவத்தைகளை அடையும் என்று படித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த அவத்தைகளிலே கேவல நிலை என்பது ஒரு அவத்தை, சகல நிலை என்பது ஒரு அவத்தை, சுத்த நிலை என்பது ஒரு அவத்தை. இந்த கேவல நிலையிலே இருந்து சகல நிலைக்கு வந்த பிறகு அது வடிவம் கொள்கிறது. அப்படி நாம் உடம்போடு கூடியிருக்கிற நிலையிலே நனவு நிலை, கனவு நிலை, நித்திரை நிலை, ஆள் நித்திரை நிலை அல்லது மயக்க நிலை, அடுத்தது உயிரடக்க நிலை. இப்படி 5 நிலைகளை சொல்கிறார். சாக்கிரம், சொப்பனம், சுபத்தி, துரியம், துரியாதீதம் என்று 5 அவத்தைகள் வரும். அது உயிர் மேலிருந்து கீழிறங்குகிற பொழுது. மத்தியிலே நிற்கிற பொழுதே அந்த அவத்தைகள் உண்டு என்கிறார்கள். சாக்கிரத்தில் சாக்கிரம், சாக்கிரத்தில் சொப்பனம், சாக்கிரத்தில் துரியம், சாக்கிரத்தில் துரியாதீதம் என்று மத்தியிலேயே அந்த விழிப்பு நிலையிலேயே கூட அந்த 5 அவத்தையும் நிகழும் என்று சொன்னோம். அப்ப அது 2வது 5 அவத்தை. பிறகு ஆன்மா கீழிருந்து நன்னெஞ்சிலே இருந்து மேலாக எழும்புகிற பொழுது மேலாவத்தை என்று 5 அவத்தை நிகழப்போகிறது. ஆகவே கீழாவத்தை, மத்தியாவத்தை, மேலாவத்தை என்று 5 அவத்தைகள் என்று மொத்தம் 15 அவத்தைகள். இதைவிட கேவலம், சகலம், சுத்தம் என்று 3 அவத்தைகள். ஆகவே இதெல்லாம் சேர்ந்து ஆன்மாவுக்கு 18 அவத்தைகள் இருக்கிறது என்று படித்தோம். அறிவு நிலை கொண்ட இருக்கிறதுனாலே சிவத்துக்கும் அவத்தைகள் உண்டு என்கிறார்கள். இந்த அவத்தையை தான் அவர்கள் எப்படி பிரித்துக் கொள்கிறார்கள் என்றால், இறைவனுக்கு இந்த பருவதாகிய 5 சிவதத்துவ ரூபங்களிலே சுத்தமாயிலே வருகிற வடிவங்களிலே லயம், போகம், அதிகாரம் என்கின்ற 3 நிலை கொள்கின்றன என்கிறார்கள். அது பின்னாலே விளங்கப்படுத்துவார். படிங்கள். லயம், போகம், அதிகாரம் என்னும் அவத்தைகளையும் அவத்தைகளுக்கு ஆதாரமாக சுத்த தத்துவங்களையும் உடையவன் ஆவன். அந்த அவத்தை நிலை அடைவதற்கு சுத்த தத்துவத்திலே தான் அவன் அந்த அவத்த நிலையை கொள்கிறான் என்பது இவர்களுடைய கருத்து. பாடல் 86 பொழிப்புரை. சுத்த தத்துவங்கள் 5ம் முதல்வனுக்கு சுதந்திர வடிவமாம். அதாவது நமக்கும் அசுத்தமாய பிரகிருதி மாயிலே தான் நமக்கும் தோற்றம் இயக்கங்கள் நிகழ்கின்றன. ஆனால் அங்கே எங்களுக்கு சுதந்திர வடிவம் இல்லை. தான் நினைத்து கொண்டு எடுக்கிற வடிவம் என்பது இல்லை. இறைவனுக்கு சுத்த தத்துவங்கள் 5லே தான் அவன் இந்த வேதங்களை கொள்கிறான். லயம், போகம், அதிகாரம் என்கிற வேதங்களை கொள்கிறான். ஆனால் அங்கே மாயைக்கல்ல சுதந்திரம், இறைவனுக்குத்தான் சுதந்திரம். எங்களுக்கல்ல, ஆன்மாக்களுக்கல்ல சுதந்திரம், மாயைக்குத்தான் சுதந்திரம். அது நேற்றபடிதான் நாங்கள் வடிவங்கள் கொடுக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். இறைவுக்கு அது இல்லை என்கிறார்கள். சுத்த தத்துவங்கள் 5ம் முதல்வனுக்கு சுதந்திர வடிவமாம். அவை அனாதியாய் அழிவற்று நிற்பனவாம். கால தத்துவத்தை கடந்து நிற்பன ஆதலால் அவை தோன்றும் முறைமை கூறப்படுவது அன்றாயிலும்
முன்பின்னாக நிகழும் சக்திகளின் வியாபார பேதம் பற்றி அவற்றிற்கு தோற்றம் கூறப்படும். இல்லையா? 5 வடிவம் சொன்னோம். நாதம், விந்து, ஈஸ்வரம், சதாசிவம், சுத்தவித்தை. நாதம், விந்து, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்தவித்தை என்று 5 இறைநிலைகளை சுட்டினோம். அதிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், அது அந்த 5ம் கால தத்துவத்தை கடந்தது. நாங்கள் 36 தத்துவங்கள் படிக்கிற பொழுது இந்த 5க்கு பிறகுதான் காலம், நீதி, கலை, வித்தை, அராகம் என்று 5 தத்துவங்கள் பிறக்கின்றன. மாயை என்று 6 தத்துவங்கள் பிறக்கின்றன. ஆகவே நாங்கள் சொல்வது அதற்கு முற்பட்ட தத்துவம், கால தத்துவத்தை கடந்து நிற்கிற தத்துவம். அப்ப கால தத்துவம் என்ற ஒன்றை கடந்து விட்டது என்றால் எப்படி வரிசைப்படுத்த முடியும்? வரிசை என்றால் அது முன்னுக்கு இது பின்னுக்கு என்பதை காலத்தை வைத்துத்தானே சொல்லுகிறோம். கால தத்துவமே அங்கே இல்லை, எப்படி சொல்லலாம் என்றால் அவர்கள் அதற்கு காரணத்தை சொல்லுகிறார்கள். கால தத்துவம் இல்லாவிட்டாலும் படியுங்கள். கால தத்துவத்தை கடந்து நிற்பன ஆதலால் அவை தோன்றும் முறைமை கூறப்படுவது அன்றாயிலும் முன்பின்னாக நிகழும் சக்திகளின் வியாபார பேதம் பற்றி அவற்றிற்கு தோற்றம் கூறப்படும். ஆகவே தோன்றிய கால எல்லையை வைத்து அவர்கள் வரிசைப்படுத்தப்படவில்லை. சக்தியினுடைய இயக்கத்திலே இது முன்னே தோன்றியது, இது பின்னே தோன்றியது என்று அதனுடைய இயக்க அமைப்பு மாறுகிறபடியால் தான் இந்த வரிசை வந்தது என்று சொல்லுகிறார். இங்கதாங்க நிற்கிறோம். அடுத்து புது பாடல், பாடல் 87. பாடல் தலைப்பு முதல்வன் வேத வடிவங்கள் எய்துதல் பற்றி விகாரி ஆகான். பாடல்: ஒருவனே ராவணாதி பாவகம் முற்றால் போல தருவன் இவ்வுருவம் எல்லாம் தன்மையும் தெரியானாகும். வரும் வடிவம் எல்லாம் சக்தி, சக்திதான் மரமும் காழ்ப்பும் இருமையும் போல மன்னி சிவத்தினோடு இயைந்து நிற்கும். பொருளுரை: ஒருவனே ராவணன் ஆதி பாவகம் முற்றார் போல. ஒருவனே ராவணன் முதலிய பல வேடங்களை கட்டி நடித்தானாயினும் அவன் தனது தன்மையில் சிறிதும் மாறுபடாதது போல தருவன் இவ்வுருவம் எல்லாம். முதல்வனும் 5 உரிய அருவம், அருவுருவம், உருவம் என்னும் இப்பேத வடிவம் எல்லாம் எய்தினும் தன்மையும் தெரியான் ஆகும். தனது தன்மையும் வேறுபட்டு விகாரியாவான் அல்லன். வரும் வடிவு எல்லாம் சக்தி, அங்கனம் பொருந்திய அவ்வடிவு வேறுபாடுகள் எல்லாம் சக்தி வடிவமாம். சக்திதான் அச்சக்தி மரமும் காழ்ப்பும் இருமையும் போல. மரமும் வைரமும் ஆகிய இரண்டும் ஒன்றோடொன்று சேர்ந்து பிரிவின்றி இருத்தல் போல சிவத்தினோடு மன்னி இயைந்து நிற்கும். சிவத்தினோடு சேர்ந்து பிரிவின்றி நிற்கும். திருப்பி படிப்போம். ஒருவனே ராவணனாதி பாவகம் முற்றார் போல. இப்பொழுது சிவன் சக்தி பேதத்தால் பலவிதமான வடிவங்கள் கொடுக்கிறான். இதுவரையும் நாங்கள் விளங்கிவிட்டோம். பலவிதமான வடிவங்கள் ஒன்று இன்னொன்றாக மாறுகிற பொழுது அதற்கு பெயர் விகாரம் என்று பெயர். அப்போ இறைவனும் முதலில் லய சிவனாக இருக்கிறான், பிறகு போக சிவனாக இருக்கிறான், பிறகு அதிகார சிவனாக இருக்கிறான். அருவம், அருவுருவம், உருவம் என்றெல்லாம் மாறுபாடுகள் கொள்ளுகிறான் என்றால் ஒன்று இன்னொன்றாக மாறினால் அதற்கு விகாரம் என்றால் அப்ப இறைவனும் விகாரியா என்ற கேள்வி பிறக்கிறது. வடிவங்கள் வேறுபடுவதனாலே இறைவனும் விகாரியா என்பதற்கு முதலிலே ஒரு உதாரணத்தின் மூலம் அப்படி அல்ல என்பதை விளங்கப்படுத்துகிறார். ஒரு நடிகன் நாடக மேடைக்கு போன உடனே ஒரு நாளைக்கு ராவணனாக நடிப்பான், அவனே அடுத்த நாள் ராமனாக நடிப்பான். அந்த காலத்திலே இந்த மேடை நாடகங்கள் நடந்து கொண்டிருந்த பொழுது எல்லாரும் எல்லா பாத்திரத்துக்கும் தயாராக இருக்க வேண்டும். அப்போ சினிமா இல்லை, நாடக மேடைகள் தான் இருந்தது. நாடக மேடைகள் என்றால் அது சினிமா அளவுக்கான ஈர்ப்பு இருந்த மேடைகள். ஒரு ஒரு ஊர்ல போய் கொட்டகை போட்டார்கள் என்றால் எல்லா அது அது அதற்கென்று தனித்தகுதிகள். அது இப்போ சினிமா பார்க்க போகிற மாதிரி கூட்டமாக போய் நாடகம் டிக்கெட் எடுத்து நாடகம் பார்ப்பார்கள். அப்படி நாடகம் பார்க்கிற பொழுது அந்த காலத்திலே மைக் முதலியவையும் இல்லை, ஒளிபெருக்கி முதலியவையும் இல்லை. ஆகவே மேடையிலே பாடுகிறவனுடைய சத்தம் கடைசி வரைக்கும் கேட்க வேண்டும். அப்போ அதுக்கெல்லாம் பயிற்சி பெற்றிருந்தார். இல்லாவிட்டால் அந்த நாடக கம்பெனி நடத்துகிறவனிடம் நாடக நடிகர்கள் அடி வாங்குவார்களாம்.
அந்த காலத்திலே அப்படி இருந்திருக்கிறது. இப்பவும் சொல்லுகிறார்கள், இந்த டைரக்டர் பாலா போன்றவர்கள் நடிகர்களை பாலச்சந்தர் போன்றவர்கள் நடிகர்களுக்கு அடியும் போட்டு விடுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த காலத்திலே அது இருந்தபடியால் தான் எங்களுடைய சுந்தராம்பாள், ஆர் மகாலிங்கங்களோட சத்தத்தை கேட்டால் உங்களுக்கு தெரியும், அந்த சத்தம் பல தூரத்துக்கு கேட்கக்கூடியது. இதை இப்படி நடிக்கிற பொழுது ஒரு நடிகனுக்கு திடீரென்று சுகம் இல்லாமல் வந்துவிட்டால் நாடகத்தை நிப்பாட்ட முடியாது. ஆகவே என்ன செய்ய வேண்டும், எல்லா நடிகர்களும் பயிற்சி பெறுகிற காலத்திலே எல்லா பாத்திரத்தினுடைய வசனங்கள் முதலியவற்றை அவை எல்லாருக்கும் பாடமாக இருக்கும். அப்போ ஒருவர் வராவிட்டால் அன்றைக்கு தப்பித்த ஒருவருக்கு ஏதோ இயலாம் போனால் அந்த பாத்திரத்தை இன்னொருவர் நடிப்பார். அப்போ முதல் நாள் ராவணனா நடித்தவர் அடுத்த நாள் ராமனான் நடிப்பார். இப்படி பல வேஷங்கள் கொள்ளுகிறது நடிகனுக்கு. இது இயல்பு. சிவாஜி எத்தனை வேஷம் போட்டார். அது போட்டப்பட்ட வேஷமே தவிர விகாரம் அல்ல. சிவாஜி என்கிறால் ஒரு ஆள் தான். அவர் ராவணனாக நின்றார், ராமனாக நின்றார் என்றதெல்லாம், கட்டபொம்மனாக நின்றார் என்றெல்லாம் வேறு வேறு நிலை கொண்டாலும் அவர் என்பவர் ஒரு ஆள் தான். அதுபோலத்தான் இறைவன் வேறு வேறு வடிவங்கள் கொண்டாலும் அவன் தன்னை பொறுத்தளவிலே விகாரம் அடைய மாட்டான் என்பதை வலியுறுத்துகிறார். ஒருவனே ராவணனாதி பாவகம் முற்றார் போல ஒருவனே ராவணன் முதலிய பல வேடங்களை கட்டி நடித்தான் ஆயினும் அவன் தனது தன்மையில் சிறிதும் மாறுபடாதது போல. அவன்தான் நடிகன் தான். அவன் வேடங்களாலே வேறுபட்டானே தவிர அவனளவிலே வேறுபடவில்லை. அதுபோலதான் இறைவனும் சக்தி ரூபங்களாலே வேறுபடுகிறானே தவிர அவனுக்கென்று ஒரு பேதம் இல்லை. அதனால் அவன் விகாரியாக மாட்டான். தருவன் இவ்வுருவம் எல்லாம் முதல்வனும் ஐந்தொடிற்கும் உரிய அருவம் அருவுருவம் உருவம் என்னும் இப்பேத வடிவம் எல்லாம் எய்தினும் தன்மையும் தெரியான் ஆகும். தனது தன்மையும் வேறுபட்டு விகாரியாவான் அல்லன். அருவம் அருவுருவம் அருவம் அருவுருவம் உருவம் என்று வேறுபட்ட வடிவங்கள் கொண்டாலும், எப்படி ஒரு நடிகன் வேறுபட்ட வடிவம் கொண்டாலும் அந்த நடிகன் அவனளவில் அவனாகவே இருப்பது போல இறைவனும் அவனாகவே இருப்பான். வரும் வடிவு எல்லாம் சக்தி அங்கனம் பொருந்திய அவ்வடிவு வேறுபாடுகள் எல்லாம் சக்தி வடிவமாம். ஒருவராக இறைவன் கொள்கிற வடிவங்கள் எல்லாம் சக்தி ரூப வடிவங்களே அன்றி அவனுக்கு விகாரத்தன்மையால் வந்த வடிவங்கள் அல்ல. அதைத்தான் வலியுறுத்துகிறார்கள். சக்திதான் மரமும் காழ்ப்பும் இருமையும் போல. அச்சக்தி மரமும் வைரமும் ஆகிய இரண்டும் ஒன்றோடொன்று சேர்ந்து பிரிவின்றி இருத்தல் போல. ஒரு இந்த சக்தி சிவத்தோடு கலந்திருக்கிற விதத்தை விளங்கப்படுத்த முற்படுகிறார். சக்தி பேதம்தான் இறைவனுடைய வடிவ பேதம். இறைவனுடைய வடிவங்களிலே விகாரத்தன்மை வந்து இந்த பேதங்கள் வரவில்லை என்பதை விளங்கப்படுத்திவிட்டு, இறைக்கும் சக்திக்குமான தொடர்பு எப்படி இருக்கும், சக்தியினுடைய செயல்பாட்டுக்கேற்ப இறைவன் வேறு வடிவம் கொள்கிறான் என்றால் அந்த தொடர்பு, சக்திக்கும் சிவத்துக்குமான தொடர்பு எப்படி இருக்கும் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறார். மரமும் காழ்ப்பும் என்கிறார். காழ்ப்பு என்பது மரத்தின் நடுவிலே இருக்கிற வைரம். ஒரு மரத்தை வெட்டி பார்த்தால் நடுவுக்குள்ளே வைரம் என்று ஒன்று இருக்கும். அதை சுற்றி இருக்கிறது மரம். அது ரெண்டுக்கும் ரெண்டு பெயர். அதுபோல அதைத்தான் இந்த காழ்ப்பு என்கிறார்கள். மரத்தினுடைய சுற்றுநிலை நடுவிலே இருக்கிறது வைரக்கட்டை. அப்படி கருங்காலி கட்டை என்று சொல்வார்கள். அப்படி வைரமாக கடுங்கட்டையாக இருக்கும். இது ரெண்டும் மரமாக பார்க்கிற பொழுது ஒன்றுதான், தன்மையினாலே வேறுபடும். அந்த கருங்காலி வேறு, இந்த மரம் வேறு என்று வேறுபடும். அதுபோல சிவமும் சக்தியும் ஒன்றுதான். அந்த மரமும் காழ்ப்பும் எப்படி கலந்து நிற்கிறதோ அப்படி கலந்து நிற்கிறது. ஆனால் ரெண்டும் வேறு வேறாக, அதே நேரத்திலே ரெண்டும் வேறு வேறாகவும் தோன்றுகிறது. அதற்கு இந்த உதாரணத்தை வைத்துக் கொண்டு சிவமும் சக்தியும் கலந்திருக்கிற நிலையை விளங்கப்படுத்துகிறார். சக்திதான் மரமும் காழ்ப்பும் இருமையும் போல. அச்சக்தி மரமும் வைரமும் ஆகிய இரண்டும் ஒன்றோடொன்று சேர்ந்து பிரிவின்றி இருத்தல் போல சிவத்தினோடு மன்னி இயைந்து நிற்கும், சிவத்தினோடு சேர்ந்து பிரிவின்றி நிற்கும். பிரிவின்றி நிற்கும் எது? சக்தி. சிவத்தினோடு சேர்ந்து பிரிவின்றி நிற்கும். அதனுடைய பேதங்கள் தான் வடிவ பேதங்கள் ஆகின்றனவே தவிர சிவம் பேதப்படவில்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்புரை: ராவண
கூட்டல் ஆதி ராவணாதி என தீர்க்க சந்தி ஆயிற்று. அதற்கான இலக்கணம் சொல்லுகிறார். ராவணாதி எங்களுக்கு அந்த அளவுக்கு நாங்கள் இப்போ போக வேண்டாம். ராவணாதி என்றால் ராவணன் முதலிய என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாம் குறிப்பு, மரமும் காழ்ப்பும். மரம் சக்தி வடிவத்துக்கும் காழ்ப்பு சிவத்துக்கும் ஓமைகள் ஆயின. நடுவிலே இருக்கிற காழ்ப்பு என்கின்ற அந்த வைரப்பகுதி சிவத்துக்கும், வெளியிலே இருக்கிறதாகிய அந்த பகுதி சக்திக்கும் உவமையாகின. இது ரெண்டும் மரம் என்று சொல்லுகிற பொழுது ஒன்றுதான், பிரித்து பார்க்கிற பொழுதுதான் வைரம் வேறு மரம் வேறு என்று பிரிக்கப்படுகிறது. அப்படி பிரிக்கப்படுகிற பொழுது சக்தி என்பது வெளிமரத்துக்கும் சிவம் என்பது உள்மரத்துக்குமான உவமையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்கிறார். காழ்ப்பு என்றால் வைரம். மூன்றாம் குறிப்பு, இருமை என்றால் இரண்டு. இருமையும் ரெண்டு தரம், மரமும் காழ்ப்பும் இருமையும் என்று வருகிற பொழுது மரமும் காழ்ப்புமாகிய இருமையும் என்று அதற்கு பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மரமும் காழ்ப்பும் இருமையும் என்றால் மூன்று விஷயம் அல்ல, மரமும் காழ்ப்புமாகிய அந்த இருமையும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறார். பொழிப்புரை, முதல்வனார் கொள்ளப்படும் வேத வடிவெல்லாம் சத்தியிற் காணப்படும். அது பற்றி அம்முதல்வன் விகாரியாகான். அது பற்றி என்றால் இது பற்றி வடிவ வேறுபாடுகள் பற்றி அவன் விகாரியாக மாட்டான். அது சக்தி ரூபமாக வடிவம் வேறுபடுகிறதே அன்றி சிவத்துக்கான வேறுபாடோ விகாரமோ இல்லை என்பதை வலியுறுத்துகிறார். பாடல் 87 மறுவாசிப்பு. இவற்றையெல்லாம் மனதிலே பதிவு செய்ய, அதாவது நாங்கள் இப்ப என்ன செய்கிறோம் என்றால் முதல் பதியை ஓரளவு விளங்குகிறோம். பதி என்று ஒன்று இருக்கிறது, முறைப்படி அவர்கள் போகிறார்கள். உண்மையிலே இதுக்குள்ளே எல்லாம் சித்தாந்தம் இல்லை என்ற என்னுடைய அபிப்பிராயம். அதாவது முதல் பதி என்ற ஒரு பொருள் இருக்கிறது, அதற்கான இலக்கணம் என்ன? பசு என்ற ஒரு பொருள் இருக்கிறது, அதற்கான இலக்கணம் என்ன? பாசம் என்ற ஒரு பொருள் இருக்கிறது, அதற்கான இலக்கணம் என்ன? எல்லாம் சொல்லி கொண்டு வர 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 சித்தாந்த அடித்தளம் அமைக்கப்பட்டுவிடும். அதற்கு பிறகுதான் சொல்ல போகிறார் சாதனை என்ன செய்ய வேண்டும், முக்தி அடைவதற்கான சாதனை என்ன செய்ய வேண்டும், அந்த சாதனையினாலே விளையக்கூடிய பயன் என்ன. அங்கேதான் நாங்கள் உண்மையான சைவ சித்தாந்த சாராம்சத்தை வாங்க போகிறோம். அது வாங்குவதற்கான முன்னறிவு தான் இப்பொழுது நாங்கள் படித்துக் கொண்டிருப்பது. ஆகவே உங்களுக்கு புத்திக்கு ஒரு புது விஷயமாக வந்து விழப்போகிற பகுதி பின்னுக்கு இருக்கிறது. அப்படி ஒரு பெரிய பகுதி வந்து விழுந்தால் அதை தாங்குவதற்கான அடித்தளத்தை தான் நாங்கள் படித்துக் கொண்டோம். சித்தாந்தம் ரொம்ப போர் அடிக்கிறது, என்ன ஏதோ சக்தி சிவம் என்று சொல்லுகிறார் என்று நீங்கள் மனம் சோர்ந்து போய்விட வேண்டாம். இந்த தளத்திலே தான் நாங்கள் உண்மையான சாதனையையும் பயனையும் பெற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். பாடல் 87 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு, முதல்வன் வேத வடிவங்கள் எய்துதல் பற்றி விகாரியாகான். ஒருவனே ராவணாதி பாவகம் முற்றால் போல தருவன் இவ்வுருவம் எல்லாம் தன்மையும் தெரியானாகும். வரும் வடிவெல்லாம் சக்தி, சக்திதான் மரமும் காழ்ப்பும் இருமையும் போல மன்னி சிவத்தினோடு இயைந்து நிற்கும். பொழிப்புரை, முதல்வனார் கொள்ளப்படும் வேத வடிவெல்லாம் சக்தியிற் காணப்படும். அது பற்றி அம்முதல்வன் விகாரியாகான். பாடல் 88. பாடல் தலைப்பு, மேல் அதனை ஓமை முகத்தால் விளக்கல். முதல் சொன்னதையே, அதாவது சக்தி ரூபங்களாலே இறைவனுக்கு வடிவங்கள் வேறுபடுகின்றனவே அன்றி, அருவம் மறு உருவம் உருவம் என்று வேறுபடுகின்றனவே அன்றி சக்தி வேதம்தான் அந்த மன்றத்துக்கு இறைவனுக்கு விகாரம் இல்லை என்பதை சொல்லி, சக்தியும் சிவமும் எப்படியான கலப்போடு இருக்கிறது என்றதுக்கு மரத்தையும் வைரத்தையும் சொன்னார். அதே விஷயத்தை இன்னொரு உவமையாலே விளங்கப்படுத்த போகிறார். மேல் அதனை என்றால் முதல் சொன்ன அதனை வேறு வேறு, அது வசைப்படிங்கள். மேலதனை ஓமை முகத்தால் விளக்கல். மேலே சொன்ன விஷயத்தை ஓமை வடிவமாக இன்னொரு விளங்கப்படுத்த போகிறார். பாடல், பொன்மை நீலாதி வண்ணம் பொருந்திட பளிங்கு அவற்றின் தன்மையாய் நிற்குமா போல் சத்திதன் வேதம் எல்லாம் நின்மலன் தானா தோன்றி நிலைமை ஒன்றாயே நிற்பன். முன் அருட்சத்தி தன்பால் முகிழ்க்கும் தான் முளையான் நன்றே. பொருளுரை, பளிங்கு
பளிங்கானது பொன்மை நீலம் ஆதி வண்ணம் பொருந்திட பொன்மை நீலம் முதலிய நிறங்களை பொருந்திய இடத்து அவற்றின் தன்மையாய் நிற்குமாப்போல் அவ்வவ் நிறங்களின் தன்மையாய் தான் தோன்றி வேற்றுமையின்றி நிற்குமாற்போல நின்மலன் சத்திதன் பேதமெல்லாம் முதல்வனும் சத்தியினுடைய பேதங்கள் எல்லாம் தானாத் தோன்றி தானாகத் தோன்றி நிலைமை ஒன்றாயே நிற்பன் தனது தன்மையில் வேறுபாடின்றியே நிற்பன் முன் அருட்சக்தி தன்பால் முகிழ்க்கும் அப்பேதம் எல்லாம் சொல்லப்பட்ட அருட்சக்தியின் இடமாகத் தோன்றுவனவாம் தான் முளையான் தானாக வேறு தோன்றான். இவனுக்கு இறைவனுக்கென்று பேதங்கள் இல்லை, சக்திக்குத்தான் பேதங்கள் உண்டு. அதை அது சக்தி சிவம் என்று அந்த ஆண் பெண் வடிவங்களை விட்டு விளங்க வேண்டும். சக்தி என்பது ஆற்றல், சிவம் என்பது அந்த ஆற்றலை கொண்ட முதல் பொருள். ஆற்றல் மாறுபட முதல் பொருள் மாறுபடுகிறது போன்ற ஒரு தோற்றம் வருமே தவிர முதல் பொருளிலே மாற்றம் வருவதில்லை. ஆற்றல் மாற்றங்களுக்கேற்ப அது வேறு வடிவங்களை காட்டுகிறதை அன்றி அது எப்பொழுதும் ஒரு தன்மையானது என்பதை விளங்க வேண்டும். சித்தாந்தம் படிக்க என்று வந்துவிட்ட பிறகு அறிவு நிலையை நாங்கள் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கொள்ள வேண்டும். சிவம் சக்தி என்று இவ்வளவு நாளும் நாங்கள் அம்மனையும் சிவனையும் கும்பிட்டது போக இப்பொழுது சிவம் என்பது முதல் பொருள், சக்தி என்பது அதனுடைய ஆற்றல். ரெண்டும் ஒன்றுதான், பிரித்து படிக்கிறோம். ஆற்றல் வேறுபட்டு கொண்டே இருக்கும். இப்ப நான் ஒரு நேரம் பேசுகிறேன், ஒரு நேரம் சமையல் செய்கிறேன், ஒரு நேரம் சாப்பிடுகிறேன், ஆற்றல் வேறுபடுகிறது. ஆனால் அந்த ஆற்றலை கொண்ட நான் என்பது ஒன்றுதான், அதிலே மாற்றங்கள் நிகழ்வதில்லை. இதைத்தான் சிவத்துக்கும் சக்திக்குமான தொடர்பை வைத்து விளங்கப்படுத்துகிறார்கள். இப்ப என்ன சொல்கிறார்கள் என்றால், இன்னொரு உவமை கொள்கிறார்கள். ஒரு பளிங்கு கல்லை எடுத்தால் அது வெண்மை நிறமானது. பளிங்கு கல் உங்களுக்கு தெரியும். அந்த பளிங்கு கல்லை ஒரு சிவத்த தாளின் மேலே அல்லது ஒரு துணியின் மேலே வைத்து விட்டால் பளிங்கு கல் சிவப்பாக காட்டும். அதையே ஒரு பொன்னிறமான மஞ்சள் நிறமான துணியிலே வைத்தால் மஞ்சளாக காட்டும், நீலத்திலே வைத்தால் நீளமாக காட்டும். வைக்கப்பட்ட அந்த 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 பொருளினுடைய நிறத்தை காட்டுவதாலே அப்ப இந்த கல் விகாரப்பட்டு கொண்டே இருக்கிறதா என்றால் இல்லை. இந்த நீல கலர்ல வச்சுட்டு நீங்கள் பளிங்கை வெளியில எடுத்து விட்டா பளிங்காக தான் இருக்கும். அப்ப இந்த பளிங்கு மஞ்சள் நிறம் காட்டியது இந்த மஞ்சள் துணியினுடைய தொடர்பாலே காட்டியது என்று அதுக்கு மஞ்சள் வந்ததில்லை. அதுபோலத்தான் இறைவனும் சக்தி பேதத்தாலே வடிவ மாற்றங்கள் கொள்ளுகிறானே தவிர வடிவ மாற்றங்கள் கொள்ளுகிற நேரத்திலும் அவனுக்கு விகாரம் இல்லை என்பதை இந்த உவமையாலே விளங்கப்படுத்துகிறார். பளிங்கு பொன்மை நீலமாதி வண்ணம் பொருந்திட அவற்றின் தன்மையாய் நிற்குமா போல் பளிங்கானது பொன்மை நீலம் முதலிய நிறங்களை பொருந்திய இடத்து அவ்வன் நிறங்களை தன்மையாய் தான் தோன்றி வேற்றுமையின்றி நிற்குமாறு போல நின்மலன் சத்திதன் பேதம் எல்லாம் தானா தோன்றி நிலைமை ஒன்றாயே நிற்பன். முதல்வனும் சத்தியினுடைய பேதங்கள் எல்லாம் தானாகத் தோன்றி தனது தன்மையில் வேறுபாடின்றியே நிற்பன். முன் அருள் சக்தி தன்பால் முகிழ்க்கும் அப்பேதம் எல்லாம் சொல்லப்பட்ட அருட்சக்தியின் இடமாக தோன்றுவனவாம். தான் முளையான் தானாக வேறு தோன்றான். இறைவனுக்கென்று பேதமில்லை, விகாரம் இல்லை. அந்த விகாரங்கள் எல்லாம் விகாரமாய் போல் தோன்றுவதெல்லாம் சக்தி பேதத்தால் அன்றி இப்படி உவமைகள் தேடி எடுக்கிறார்கள் பாருங்கள். அதாவது பளிங்கு கல்லை பல கலர்ல வைக்கிற பொழுது வேறு வேறு கலர் காட்டுகிறது. ஆனா பளிங்குலே மாற்றம் இல்லை, அந்த கலர் தான் மாற்றம். அந்த லெவல்லே தான் நாங்கள் இந்த தத்துவங்கள் படிக்கிற பொழுது சிந்திக்கும். அது மாதிரி தான் இந்த சக்தியும் சிவத்தையும் விளங்குவது என்பது நுண்ணறிவு. சக்தி சிவம் என்று எங்களுக்கு வழக்கமான ஒரு பதிவு இருக்கிறது. அதை தாண்டி இறையினுடைய ஆற்றல், நம்முடைய ஆற்றல் ரெண்டும் வேறு வேறு அல்ல. ஆற்றல் மாறுபாட்டானாலே வேறு வேறாக நாங்கள் சினத்திலே தோன்றுவதற்காக நாங்கள் மாறுவதில்லை. எப்பொழுதும் நாங்கள் ஒரு நிலைப்பட்டவர்கள். அது போலத்தான் இறைவனையும் சக்தி தொடர்பிலே மாற்றங்கள் ஏற்படுகிறதை தவிர அவனுக்கென்று விகாரம் இல்லை என்பதை விளங்கப்படுத்துகிறார். குறிப்புரை:
பொன்மை நீலாதி வண்ணம் பொருந்திட பளிங்கு, அதிலிருந்து நிற்பன் வரை. ம், பளிங்கு சிவத்துக்கும் பொன்மை நீலம் முதலியன முறையே ஞானசக்தி கிரியாசக்தி முதலியவற்றிற்கும் உவமை. ம். இறைவனுக்கு சக்தி பேதம் என்றால் இச்சை கிரியை ஞானம் என்று மூன்று சொன்னோம். இந்த இச்சை எப்பொழுதும் ஒரு தன்மையதாய் நிற்கும். அதனாலே விளைகிற கிரியை ஞானம்தான் மாறுபடும். ஆகவே இவற்றையெல்லாம் இந்த நிறம் ரெண்டு நிறம் சொல்லி விட்டதுக்கு காரணம் என்னவென்றால் அந்த ரெண்டு சக்தியை கிரியா ஞானா சக்தியை குறிக்கின்றனவாம். அந்த அந்த பளிங்கு என்பது சிவத்தை குறிக்கின்றது என்கிறார். பளிங்கு சிவத்துக்கும் பொன்மை நீலம் முதலியன முறையே ஞானசக்தி கிரியாசக்தி முதலியவற்றிற்கும் உவமை. ம், பரமசிவன் ஞானசக்தி கிரியாசக்திகளை பொருந்தி அவ்வச்சக்திகளின் வேதம் தானாக தோன்றி நிற்பினும் ம், தமது தன்மையில் வேற்றுமையின்றி நிற்பர் என்பது ம், இரண்டாம் குறிப்பு. ம், முன் அருள் சக்தி தன்பால் முகிழ்க்கும் தான் முளையான். ம், பளிங்கிற்கு இயற்கையான வெண்மை நிறத்திலே பொன்மை நீலம் முதலிய நிறங்கள் தோன்றுவன அன்றி பளிங்கிலே தோன்றாதவாறு போல முதல்வனது சுயம்பான அருட்சக்தியினிடத்து ஞானசக்தி கிரியாசக்தி வேதங்கள் எல்லாம் தோன்றுவன அன்றி முதல்வனிடத்து தோன்றாவாம். அதாவது அந்த பளிங்கிலே இந்த பளிங்குக்கல்லை வேறு வேறு நிறங்களிலே வைக்கிற பொழுது அந்த நிறம் காட்டுகிறதே அன்றி இறைவனிலே மாற்றம் இல்லை. அது எப்பொழுதும் ஒரு தன்மையாகத்தான் இருக்கும். இந்த கிரியையையும் ஞானத்தையும் தான் மாற்றங்களுக்கு காரணமாக சொல்வது. என்றால் விருப்பம் என்ற ஒன்று உள்ளே நிற்க அந்த விருப்பத்துக்கேற்ற செயலும் அறிவும் மாறுபடும். அதனாலே தான் அந்த இச்சா ஞானா சக்தி கிரியா ஞானா சக்திகளுக்கு இந்த 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 நிறங்களை உவமையாக கொண்டு அந்த பளிங்குக்கு இறைவனை உவமையாக கொண்டு விளங்க வேண்டும். நிறமாற்றங்களால் வருகிற மாற்றம் பளிங்கிலே வருகிற மாற்றம் அல்ல, தோன்றுகிற மாற்றம். தோற்றமாக அப்படி தெரிகிற மாற்றமே தவிர பளிங்கு மாற்றம் அடைவதில்லை என்பதை சொல்லி சிவமும் அத்தகையதுதான் என்று விளங்கப்படுத்துகிறார். பொழிப்புரை. பளிங்கானது பொன்மை நீலம் முதலிய நிறங்களை பொருந்திய இடத்து அவ்வன் நிறங்களை தன்மையாய் தோன்றினும் தான் வேற்றுமையின்றி நிற்பது போல முதல்வனும் சக்தியினுடைய பேதங்கள் எல்லாவற்றையும் பொருந்திய இடத்து அவ்வச்சக்தியின் தன்மையாய் தோன்றினும் தான் வேற்றுமையின்றியே நிற்பன். அப்பேதம் எல்லாம் அருட்சக்தியினிடமாக தோன்றுவனமே அன்றி முதல்வனிடத்து தோன்றுவன அன்று. இவ்வளவு தூரம் அதாவது இறைவன் என்று ஒருவன் வேண்டும், பிரபஞ்சம் காரியப்பட வேண்டுமானால் இறைவன் என்று ஒருவன் வேண்டும், இது முதல் சொன்னார். பிறகு உலகத்தை தோற்றுவிப்பதற்கும் இறைவன் தான் தேவை, தோற்றுவிப்பதற்கும் அழிப்பதற்கும் தேவை என்பதை ஒரே பாட்டினுடைய வரியை இரண்டாக பிரித்து வைத்துக் கொண்டு சொன்னார். அந்த இறைவன் இந்த ரெண்டு வேலையையும் செய்துதான் என்று சொல்வதன் மூலம் பதியிலக்கணங்கள் சொல்லி அந்த பதியிலக்கணங்கள் விரிவாக சொல்லப்படுகிற பொழுது இறைவன் வேறு வேறு நிலை, அருவம் உருவம் உருவம் என்று வேறுபட்ட நிலைகள், போகம் லயம் அதிகாரம் என்கின்ற வேறுபட்ட நிலைகளை எல்லாம் கொள்வது சக்தி பேதத்தால் வருகிற ஒரு பேதம். இறைவன் பேதமடைய மாட்டான் என்பதை விளங்கப்படுத்தி கொண்டு வந்து இறைவனும் சக்தியும் எப்படி கலந்திருக்கிறது என்றால் மரமும் வைரமும் போல கலந்திருக்கிறது என்று முதல் சொல்லி பிறகு இறைவனுக்கு பேதம் இல்லை என்பதை விளங்கப்படுத்துகிறதற்காக சொல்லுகிறார். ஒரு பளிங்கு கல்லை நிரப்பத்தினர் கடிதாசி எல்லை வைக்கிற பொழுது அதிலே வருகிற மாற்றம் என்பது அந்த அந்த கடிதாசிகளாலே வருகிற மாற்றம் இல்லை, மாற்றமே தவிர அந்த பளிங்கு கல்லிலே வருகிற மாற்றம் இல்லை என்பதை விளங்கப்படுத்தி அதுபோலதான் சக்தி வேதங்களாலே வருகிற மாற்றங்கள் சிவத்தை பாதிக்காது, அது எப்பொழுதும் ஒரு தன்மையாய் நிற்கும் என்று சொல்லுகிறார். பாடல் 88 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு மேலதனை ஓமை முகத்தால் விளக்கல். உண்மை நீராதி வண்ணம் பொருந்திட பளிங்கு அவற்றின் தன்மையாய் நிற்குமா போல் சத்திதன் வேதம் எல்லாம் நின்மலன் தானா தோன்றி நிலைமை ஒன்றாயே நிற்பன். முன் அருட்சக்தி தன்பால் முகிழ்க்கும் தான் முளையான் நன்றே. பொழிப்புரை. பளிங்கானது பொன்மை நீலம் முதலிய நிறங்களை பொருந்திய இடத்து அவ்வன் நிறங்களின் தன்மையாய் தோன்றினும் தான் வேற்றுமையின்றி நிற்பது போல முதல்வனும் சக்தியினுடைய வேதங்கள் எல்லாவற்றையும் பொருந்திய இடத்து அவ்வச்சக்தியின் தன்மையாய் தோன்றினும்
தான் வேற்றுமை இன்றியே நிற்பன். ம், அப்பேதம் எல்லாம் அருட்சத்தியின் இடமாக தோன்றுனவே அன்றி முதல்வனிடத்து தோன்றுவன அன்று. ம், ம். அடுத்த பாடல் போலாங்களா ஐயா? அடுத்த பாட்டுக்கு போவோமோ? சரிங்க. பாடல் 89. பாடல் தலைப்பு முதல்வன் சத்தி வடிவம் எய்துதலால் உண்டாய பயன். பாடல் சத்தியும் சிவமுமாய தன்மையும் உலகம் எல்லாம் ஒத்து அடுத்த ஒவ்வா. கேள்வியை வைத்துக் கொண்டுதான் இந்த பாடலை நகர்த்த இறைவன் சக்தி வடிவம் கொடுக்கிறான். சக்தி வேதம் தான் இறைவனுடைய வடிவ வேதங்கள். சக்தி வேதங்களிலே இறைவன் மாறுபாடு அடைவதில்லை. அவன் ஒரு நிலையாய் நிற்க சக்தி வேதங்கள் அவனுடைய வேதங்களாக தோற்றுகின்றன என்று வந்தவர். முதல்வன் சக்தி வடிவு எய்துதலால் உண்டாய பயன். அவன் சக்தி வடிவங்களை மாறுபட்ட வடிவங்களை கொள்கிறான் என்றால் இன்னத்துக்கு என்ன? அவனுக்கு ஏதாவது தேவை இருந்து கொள்கிறானா என்றால் இல்லை. அவன் ஆன்மாக்களை ஈடேற்றும் பொருட்டு அதை செய்கிறான். இவ்வளவு நேரமும் சொன்ன விஷயத்தினுடைய கேள்வியை எழுப்பு. இவையெல்லாம் ஏன் செய்கிறான்? ஒரே நிலையிலேயே இருந்தால் போதாதா? ஏன் பேதங்கள் அடைய வேண்டும் என்பதற்கு பதில் சொல்லுகிறார். பாடல் சத்தியும் சிவமுமாய தன்மையும் உலகம் எல்லாம் ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணும் உயர்குணம் குணியுமாக வைத்தனன் அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கை எல்லாம் இத்தையும் அறியார் பீடலிங்கத்தின் இயல்பும் ஓரார். இத்தையும் என்றால் இதையும், வலித்தல் விகாரமாக இதையும் என்றது இத்தையும் என்று நிற்கிறது. இனி படியுங்கள், பிறகு விளங்குவோம். அது கீழே ஒரு படம்லாம் கொடுத்திருக்காருங்க. மூலட்டானத்தில் சிவலிங்கம் தாவிக்கும் விதிகள் அப்படின்னு படம் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பொருளுரை. சத்தியும் சிவமுமாய தன்மை. முதல்வன் இங்கனம் சத்தியும் சிவமும் என தம்முள் இருவேறு வகைப்பட்ட தன்மைகள் உடையனாயிருத்தலால் இவ்வுலகம் எல்லாம் இப்பிரபஞ்சம் எல்லாம் ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணும் வடிவங்கள் எல்லாம் ஒத்தும் குறிகள் ஒவ்வாது இருவேறு வகைப்பட்ட ஆணும் பெண்ணுமாகவும் உயர்குணம் ஒரு உவமை சொல்லுகிறார்கள். சக்தி வடிவங்களிலே மாறுபடுகிறார்கள். சக்தி வேறுபாடு கொள்கிறது, சிவம் வேறுபாடற்று நிற்கிறது. இதை எப்படி விளங்கப்படுத்துகிறார்கள் என்றால், ஆணும் பெண்ணுமாக இருக்கின்ற உலகத்திலே இருக்கிற ரெண்டு வடிவங்கள் இருக்கின்றன. ரெண்டு வடிவத்துக்கும் எல்லா தன்மையும் ஒன்று. 2 கண் இருக்கும். பெண்ணுக்கு 2 கண், ஆணுக்கு 2 கண், 2 காது, ஒரு மூக்கு, வாய், 2 கைகள். ஆக அந்த 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 ஆணுக்கும் பெண்ணுக்குமான வித்தியாசம் அதனுடைய குறியிலே தான் இருக்கிறது. ஆணுடைய ஆண்குறி வேறு, பெண்குறி வேறு. இந்த வேறுபாடு போலத்தான் என்று அந்த உவமையை வைத்துக் கொண்டு சொல்ல வருகிறார். திருப்பி அந்த அவ்வளவு பகுதியும் படியுங்கள். சத்தியும் சிவமுமாய தன்மை இவ்வுலகம் எல்லாம். முதல்வன் இங்கனம் சத்தியும் சிவமும் என தம்முள் இருவேறு வகைப்பட்ட தன்மைகள் உடையனாயிருத்தலால் இப்பிரபஞ்சம் எல்லாம் ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணும் வடிவங்கள் எல்லாம் ஒத்தும் குறிகள் ஒவ்வாது இருவேறு வகைப்பட்ட ஆணும் பெண்ணுமாகவும் உயர்குணம் குணியுமாக ஆராய்ந்து அறியத்தக்க குணமும் குணம் உடைய பொருள்களுமாகவும். இன்னொரு சொல்லுகிறார், குணமும் குணியும். குணம் என்றால், குணி என்றால் ஒரு பொருள், அதிலே தங்கி இருக்கிற தன்மை குணி. அந்த குணமும் குணியும் போலவும் இறைவனும் சக்தியும் இணைந்திருக்கிறார்கள். குணியை காணலாம், குணத்தை ஆராய்ந்து அறிய வேண்டும். அதுபோல சக்தி வடிவங்களை காணலாம், அதனூடாக சிவத்தை ஆராய்ந்து நாங்கள் அறிய வேண்டும். இது குணி, அது குணம். உயர்குணம் குணியுமாக வைத்தனன் ஆராய்ந்து அறியத்தக்க குணமும் குணமுடைய பொருள்களுமாகவும் உபகரித்தனன். இவ்வாழ்க்கை எல்லாம் அவளால் வந்த ஆக்கம். இவ்வாழ்வுகள் எல்லாம் சிவசக்தி கூடினதால் வந்த வாழ்வாம். ஆன்மாக்களுடைய இந்த வாழ்வுகள் எல்லாம் சிவசக்தி கூடினதாலே வந்து நமக்கு கிடைத்த வாழ்வு. இத்தையும் அறியார் திருமேனியின் இயல்பு உணரார்
சிவசக்தி இங்கனம் ஆன்மாக்களை வாழ்வித்து உபகரித்தலையும் உணரார். திருப்பி படிங்கள். இத்தையும் அறியார். திருமேனியின் இயல்பு உணராதார் சிவசக்தி இங்கனம் ஆன்மாக்களை வாழ்வித்து உபகரித்தலையும் உணரார். ஒரு நிமிஷம் திருப்பி படிங்க. இத்தையும் அறியார். திருமேனியின் இயல்பு உணராதார் மேல் சொன்ன இதையும் அறியார். இதையும் அறியார் என்றால் இப்ப இதுக்கு முதல் சொன்னதாகிய அந்த தன்மையையும் அறிய மாட்டார்கள். மனம் பெண்ணுமாக இருக்கிறது, குணமும் குணியுமாக இருக்கிறது சிவம் சக்தி என்கின்ற இந்த உண்மையையும் அறிய மாட்டார்கள். அப்போ உண்மையையும் அறிய மாட்டார்கள் அந்த உண்மைன்னா வந்தோடனே அது வேறு ஏதோ ஒன்றையும் அறிய மாட்டார்கள் என்பது தெரிகிறது. அது என்ன என்று மிச்சத்திலே சொல்கிறார். இத்தையும் அறியார். திருமேனியின் இயல்பு உணராதார் சிவசக்தி இங்கனம் ஆன்மாக்களை வாழ்வித்து உபகரித்தலையும் உணரார். பீடலிங்கத்தின் இயல்பும் ஓரார். பீடமும் லிங்கமும் சக்தியும் சிவமுமாய் நின்ற தன்மையும் உணரார். மேற்சொன்னதும் விளங்காது. பின்னாலே இந்த சதாசிவ வடிவம் என்று சொல்லுகிற லிங்க ரூபம் இருக்கிறதே, அதிலே சிவமும் சக்தியும் கலந்திருக்கிறது. நடுவிலே இருக்கிற லிங்கம் சிவம், சுத்தி இருக்கிற ஆவுடைய சக்தி. அப்போ உண்மையிலே பாருங்கள், இப்படி ஒரு சமயம் ஆராய்ந்து தெளிந்த ஒரு சமயம் என்பது நம் சமயத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான பெருமை. லிங்க வடிவத்தை பார்த்து மேற்கு நாட்டார்கள் இந்துக்கள் என்ன செக்ஸைத்தான் ஒரு வடிவமாக வைத்து கும்பிடுகிறார்கள் என்கிறார்கள். ஒரு ஆண்குறியும் பெண்குறியும் கலந்து நிற்பது போன்ற வடிவமாக இருக்கிறபடியால் சிற்றின்ப வடிவத்தை கும்பிடுகிறார்கள் என்பது அவர்கள் சித்தாந்தம் படித்து விளங்குகிறார் என்றால் இத்தனை புத்தகம் படிக்க வேண்டி இருக்கும். அவர்கள் அப்படி வெறும் தோற்றத்தை வைத்து விளங்குகிறார்கள். ஆனால் நமக்கு இதை வைத்துக்கொண்டு சிவசக்தி கலப்பினுடைய உண்மையை காட்டுகிறார்கள். அவர்கள் மேல் சொன்ன குணமும் குணியுமாக நிற்கக்கூடிய அந்த இறைவனையும் விளங்க மாட்டார்கள். சிவமும் சக்தியுமாக இருக்கக்கூடிய அந்த பீடமும் லிங்கமும் கலந்த தன்மையையும் விளங்க மாட்டார்கள் என்கிறார். குறிப்புரை. ஆணும் பெண்ணும் உயர்குணம் குணியும். 21ஆம் செய்யுளில் ஒருவனோடு ஒருத்தி ஒன்று எனப்பட்ட சடமும் சித்துமாய பொருள்கள். இந்த பாடல் வரிக்கு 21வது பாடலில் இருக்கிற அந்த பொருளை அங்கே அந்த பாடலை நீங்கள் போய் பார்க்க வேண்டும். அந்த ரெண்டும் தனித்தனியாக இருந்தாலும் கலந்திருக்கிற பொருள் என்பதை விளங்குகிறார், விளக்கப்படுத்துகிறார். சிவமும் சக்தியுமாய பொருள். 2ஆம் குறிப்பு. அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கை எல்லாம். உலகம் எல்லாம் ஆண் பெண் அலி என்னும் சேதன பிரபஞ்சமாயிருத்தல், தோன்றி நின்று அழியும் முத்தொழிலையும் உடையவனாயிருத்தல், முத்தொழில் செய்யும் கருத்தாக்களை உடையவனாயிருத்தல் முதலியன முதல்வன் சக்தி வடிவம் எய்தியதால் உண்டாயின என்பது. 3 விஷயத்தை சொல்லுகிறார். இறைவன் சக்தி வடிவம் கொண்டதாலே விளைகிற 3 விஷயங்கள் என்ன? 1, உலகமெல்லாம் ஆண் பெண் அலி என்னும் சேதன பிரபஞ்சமாயிருத்தல். சேதன அசேதன, சேதன அசேதன, சேதனாசேதன 3 நிலை கொள்ளும். அப்போ இறைவன் ஆண் பெண் அலி என்று 3 நிலை கொள்கிறான். இந்த 3ஐயும் நம்முடைய தத்துவக்காரர்கள் என்றோ ஒத்துக்கொண்டார்கள். இப்பொழுது ட்ரம்ப் 3ஆம் நிலை இல்லை என்று விட்டார். அதாவது ஆணும் பெண்ணும் தான் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், அலிநிலை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அமெரிக்க புதிய ஜனாதிபதி ஒத்துக்கொண்டு அவர் கட்டளையிட்டு விட்டார். ஆனால் இந்த 3 நிலை உலகத்திலே உண்டு. அவருடைய இந்த கட்டளை நிலைக்கப் போவதில்லை. அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்றைக்கோ இந்த 3 நிலை உண்டு. சேதனமாகவும் சேதனாசேதனமாகவும் அசேதனமாகவும் உடம்பும் இருக்கிறது. அதுதான் ஆணும் பெண்ணும் அழியும் என்ற வடிவங்கள். தோன்றி நின்று அழியும் முத்தொழிலையும் உடையனாயிருத்தல். 2வது விடயம் தோற்றி நின்று அழித்தல் ஆகிய முத்தொழிலையும் கொண்டிருத்தல். முத்தொழில் செய்யும் கருத்தாக்களை உடையனாயிருத்தல். 3வது முத்தொழிலையும் செய்கின்ற கருத்தாக்களை தலைவர்களை உடையதாக இருத்தல். இது இந்த 3ம் என்ன? முதல் வரியை படியுங்கள். இறைவன் உலகம் எல்லாம் ஆண் பெண்
அலி என்னும் சேதனா சேதன பிரபஞ்சமாயிருத்தல், ம், தோன்றி நின்று அழியும் முத்தொழில் உடையனாயிருத்தல், ம், முத்தொழில் செய்யும் கருத்தாக்களை உடையனாயிருத்தல் முதலியன ம், ம். முதல்வன் சக்தி வடிவம் எய்தியதனால் உண்டாயின என்பது. இதெல்லாம் எப்படி இந்த மூன்று தன்மைகள் தோன்றின என்றால் இறைவன் சக்தி ரூபம் கொண்டதனாலே தோன்றின என்கிறார். ம். அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கை எல்லாம் இது சொல்றாருங்கய்யா. இந்த விளக்கம் சொல்றாரா? குறிப்புரை, 3ஆம் குறிப்புரை. பீடலிங்கம். லிங்கம் படைத்தல் காத்தல் முதலியவற்றால் உலகத்தை சித்தரிப்பதாகிய பரமேஸ்வர பிரபாவம். சிவலிங்கம் என்று வழிபடுவது பரமேஸ்வர தன்மையை குறிக்கிறது. படைத்தல் காத்தல் அளித்தல் என்ற மூன்றை, ஒரு லிங்கத்தை எடுத்து பார்த்தால் அதிலே 3 பாகத்தை அமைத்து வைத்திருக்கிறார்கள். பிரம்மபாகம், விஷ்ணுபாகம், ருத்ரபாகம் என்று 3 பாகங்கள் இருக்கிறது. நாங்கள் லிங்கத்தை பார்க்கிற பொழுது பொருத்தப்பட்ட லிங்கத்தை தான் பார்க்கிறோம். லிங்கக்கல்லு எப்படி இருக்கும் என்றால், அந்த நடுவில் இருக்கிற லிங்கம் அப்படியே வந்து அந்த வட்ட வடிவமாக அந்த லிங்கம் வரும். நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்படி வட்ட வடிவமாக வந்து பிறகு நடுவிலே எண்கோண வடிவம் இருக்கும். இந்த லிங்க கல்லுன்றது அப்படி லிங்க கல்லை அது நாங்கள் கண்ணாலே காண்பதில்லை. லிங்கங்கள் நீங்கள் பிரதிஷ்டை செய்கிற பொழுது போய் பார்த்தால் ரெண்டும் தனித்தனியே தான் இருக்கும். லிங்கம் தனியே, ஆவுடையார் தனியே. இந்த லிங்கக்கல்லிலே மேலே இப்படி ஒரு உருண்டையான ஒரு நிலை, நட்ட நடுவிலே எண்கோண வடிவம், பிறகு கீழே வந்தால் ஒரு சதுர வடிவம். இந்த 3ம் கொண்டதாகத்தான் அந்த லிங்கக்கல்லு இருக்கிறது. பிறகு இந்த நாங்கள் பொருத்துகிற பொழுது லிங்க அந்த சதுரக்கல்லை கீழே பீடத்திலே பொருந்தும். பிறகு ஆவுடையார் இறங்குகிற பொழுது அந்த ஆவுடையாருடைய நடுப்பகுதி இந்த எண்கோண பகுதியிலே பொருந்த, அதுக்கு பிறகு மேலே லிங்கம் நிற்கும். இதுதான் லிங்கத்தினுடைய அமைப்பு. இந்த 3 தன்மையிலே என்ன இருக்கிறது என்றால், அதை அப்படி 3ஆக பிரிக்கிற பொழுது ஒன்றை பிரம்மபாகம் என்று சொல்வார்கள், ஒன்றை விஷ்ணு பாகம், அடுத்தது ருத்ரபாகம். ஆகவே லிங்கக்கல்லிலே இந்த 3ம் உண்டு என்பதை சொல்லுகிறார்கள். படியுங்கள். பீடலிங்கம். லிங்கம் படைத்தல் காத்தல் முதலியவற்றால் உலகத்தை சித்தரிப்பதாகிய பரமேஸ்வர பிரபாவம். லிங்க என்றால் சித்தரித்தல். வடமொழியிலே அந்த சொல்லுக்கு விளக்கம் லிங்க என்றால் சித்தரித்தல் என்று அர்த்தமா. சிருட்டி சங்கார காலத்திலே தோற்றமும் ஒடுக்கமும் உண்டாதற்கு காரணமாயிருத்தலால் லிங்கம் எனப்படும் என்றும் சொல்லுவர். தோற்றம் ஒடுக்கம் என்று 2க்கும் காரணம் இருக்கிறபடியால் லிங்கம் அதை ஏதோ 2ஆக பிரித்து லிங்கம் என்று பிரித்து அந்த லிங்க என்றால் லயம், கம் என்றால் தோற்றம். பீடம் லிங்கம் இருக்கும் ஆசனம். பீடலிங்கத்திலே பீடம் சக்தியும் லிங்கம் சிவமுமாய் இருக்கும். அந்த சுத்தி இருக்கிற வட்டம் சக்தி, நடுவிலே இருப்பது சிவம். இன்னும் லிங்கம் ஞான, அது உங்களுக்கு தெரியும். சிவம் சக்திக்கு நாங்கள் முன்பு படித்தோம். சிவத்துக்கு குறியீடு கோடு, சக்திக்கு குறியீடு வட்டம். நாங்கள் அந்த பிள்ளையார் சொல்லி போடுவதற்கு படிக்கிற பொழுது படித்திருக்கோம். அந்த கோடு நடுவில் இருக்கிற லிங்கம் கோடு, சுத்தி இருக்கிற ஆவுடையார் வட்டம். இன்னும் லிங்கம் ஞான சக்தி வடிவமும் பீடம் கிரியாசக்தி வடிவமுமாம். லிங்கம் நாத ரூபமும். நாங்க முதலே படிச்சுட்டோம், இச்சா சக்தி ஒரு நிலைப்பட்டதாக இருக்க இது 2ம் தான் மாறும் என்று. ஆகவே இது 2ஐயும் வைத்துக் கொண்டு சொல்கிறார்கள். லிங்கம் இச்சாசக்தி, ஞானாசக்தி. லிங்கம் ஞான சக்தி வடிவமும் பீடம் கிரியாசக்தி வடிவமாகவும் இருக்கும் என்கிறார்கள். லிங்கம் நாத ரூபமும் பீடம் விந்து ரூபமுமாம். எல்லாம் ஒன்றையேதான் வேறு வேறு சொற்களாக சொல்லுகிறார்கள். விந்து சக்தி பீட ரூபமாக விளங்கி சுத்தமாயா காரியமும் அசுத்தமாயா காரியமும் பிரகிருதி காரியமுமாகிய மூவகை அத்துவாக்களையும் வியாபித்து நிற்கும். அந்த சக்தி தான் 3 மாயையும் இயக்கி அதிலே கலந்து இயக்கி நிற்கும். சிவத்துவம் சுத்தமாயா காரியமும் அசுத்தமாயா காரியமும், அசுத்தமாயை பிரகிருதி மாயை என்று 3லையும் கலந்து நிற்கும்.
ஞானசக்தி லிங்க ரூபமாய் நின்று விந்து சக்தியை காரியப்படுத்தும். ஞான சக்தி லிங்க ரூபமாய் நின்று விந்து சக்தியை சுத்தி அதை நிக்க இதாவுடையார் அதை சுத்தி நிற்பதை உபமாய்ப்படுத்துகிறார். ஞானசக்தி விந்து சக்தியை காரியப்படுத்தும் இயல்பே பீடலிங்க ரூபமாம். ஞானசக்தி விந்து சக்தியை காரியப்படுத்தும் விதவே இந்த பீடமும் லிங்கமான இதையும் அறிய மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். அது பற்றியே பீடலிங்கத்தின் இயல்பும் ஓரார் என்று அருளி செய்தார். பீடலிங்கத்தினுடைய இயல்பையும் விளங்க மாட்டார்கள் என்று சொன்னதற்கு காரணம் இது என்கிறார். பொழிப்புரை. சக்தி சிவம் என இருதன்மையாய் இருத்தலால் அன்றே உலகம் முழுவதும் ஆண் பெண் என இருவகையாயும் குணம் பொருள்களாயும் விளங்க வைத்தனன். இங்கே சொல்லிய வாழ்வுகள் எல்லாம் சிவசக்தியால் வந்தனவேயாம். சிவமும் சக்தியும் கொண்டருடைய பீடலிங்க வடிவமே அவ்வாறு இருவகையாய் இருப்பது என்பதற்கு பிரத்யட்சமான சாட்சியாம். லிங்கவடிவத்திலேயே அது பிரத்யட்சமாக காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது சிவம் என்கின்ற ஒன்று நிற்க சக்தி அதனை பேதப்படுத்தி கொண்டு உலகியலை நடத்தும் என்கின்ற உண்மையை விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். பாடல் 89 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு முதல்வன் சக்தி வடிவம் எய்துதலால் உண்டாய பயன். சக்தியும் சிவமுமாய தன்மையும் உலகம் எல்லாம் ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணும் உயர் குணம் குணியமாக வைத்தனன் அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கை எல்லாம் இத்தையும் அறியார் பீடலிங்கத்தின் இயல்பும் ஓரார். பொழிப்புரை. சக்தி சிவம் என இருதன்மையாய் இருத்தலால் அன்றே உலகம் முழுவதும் ஆண் பெண் என இருவகையாயும் குணம் குணிப்பொருள்களாயும் விளங்க வைத்தனன். இங்கே சொல்லிய வாழ்வுகள் எல்லாம் சிவசக்தியால் வந்தனவேயாம். சிவமும் சக்தியும் கொண்டருடைய பீடலிங்க வடிவமே அவ்வாறு இருவகையாய் இருப்பது என்பதற்கு பிரத்யட்சமான சாட்சியாம். இனி அடுத்த வகுப்பில் படிப்போம். உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறைப்பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.karka.co.in வலைதளம் அல்லது யூடியூபில் உயிர்நோக்கு என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம், சிவார்ப்பணம்.